வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் அவர்கள் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஈரா பிருந்தாதேவி அவர்கள் மற்றும் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் பொதுப்பணித்துறையில் சார்பில் புதிதாக கட்டப்பட உள்ள ரூபாய் 42.49 கோடி மதிப்பிலான 21 புதிய திட்டப் பணிகளுக்கு 13/2/2025 இன்று அடிக்கல் நாட்டி வைத்தார்கள். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஆத்தூர், பண்ணப்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி, குண்டுக்கல், சேஷன்சாவடி, ராமநாயக்கன்பாளையம், கம்மாளப்பட்டி, கொண்டலாம்பட்டி, இளம்பிள்ளை, வாழப்பாடி, வீரக்கனூர் ஆகிய 13 அரசு பள்ளிகளுக்கு நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 21.66 கோடி மதிப்பீட்டிலான புதிய வகுப்பறைகள் மற்றும் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சமூக பாதுகாப்பு துறையின் சார்பில் சேலம் அரசு கூர்நோக்கு இல்லம் மற்றும் பெத்தநாயக்கம்பாளையத்தில் உள்ள அன்னை சத்தியா அம்மையார் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் ரூபாய் 1.60 கோடி மதிப்பீட்டில் உபகரணங்களுடன் கூடிய நவீன சமையலறை உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் மற்றும் உணவருந்தும் கூடத்துடன் கூடிய சமையலறை கட்டும் பணிகளுக்கு சேலம் பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகை வளாகத்தில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் தர கட்டுப்பாட்டு ஆய்வுக்கூடம் கட்டும் பணிக்கும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வேம்படிதாளம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 3.50 கோடி மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளுக்கும், மேலும் கூட்டுறவுத்துறையின் சார்பில் சேலம் நெடுஞ்சாலை நகர் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்திற்கு ரூபாய் 3.98 கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக அலுவலகம் கட்டும் பணிகளுக்கும், வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் சேலம் ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக வளாகத்தில் ரூபாய் 9.84 கோடி மதிப்பீட்டில் நுண்ணறிவு கோட்டத்திற்கான புதிய கட்டடம் கட்டும் பணிகளுக்கும் என மொத்தம் ரூபாய் 41.59 கோடி மதிப்பீட்டிலான 20 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டன. அதேபோன்று அஸ்தம்பட்டி உழவர் சந்தை எதிரில் ரூபாய் 89.50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அலுவலக கட்டடத்துடன் கூடிய சேவை மையத்திற்கான அறை, பார்வையாளர்கள் அறை மற்றும் கணினி அறை உள்ளிட்ட புதிய கட்டடம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வணிக வரித்துறையின் இணை ஆணையர் சுதா, சேலம் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா, பொதுப்பணித்துறையின் செயற்பொறியாளர் தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SR சிவலிங்கம், அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவர் உமாராணி, துணை ஆணையர்கள் தனசேகரன், அருளரசன், முத்துகிருஷ்ணன், அறிவழகன், வணிக சங்க கூட்டமைப்பின் செயலாளர் ஜெயசீலன் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அவர்களும், அதே போல வணக்கத்துக்குரிய மாநகராட்சியுடைய மேயர் அவர்களும், நம்முடைய வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய செயலாளர் அருமை அண்ணன் ஜெயசீலன் அவர்களும் இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை கல்வியும் மருத்துவமும் 2 கண்கள் என்கிற அடிப்படையில் அடிக்கடி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுவதுண்டு. எனவே பள்ளி கல்வித்துறைக்கென்று தமிழ்நாட்டிலேயே இருக்கிற அனைத்து துறைகளிலும் ஒப்பிடுகிற போது பள்ளி கல்வித்துறைக்கு தான் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் ஏறத்தாழ 1,60,000 கோடி ரூபாய்க்கு மேல் பள்ளி கல்வித்துறைக்கு நிதியினை ஒதுக்கி தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல மருத்துவத்துறையும் பல்வேறு திட்டங்களை மருத்துவத்துறையிலே நிறைவேற்றி அதையும் மற்றவர்கள் பாராட்டுகிற வகையிலே செம்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல எல்லா துறையிலும், அது பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும், நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும், நகராட்சி நிர்வாகத்துறையாக இருந்தாலும், சமூக நலத்துறையாக இருந்தாலும், அதே போல உயர்கல்வித்துறையாக இருந்தாலும், அனைத்து துறைகளிலுமே ஒரு சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிற ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய ஆட்சி. இங்கே நம்முடைய அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயில்வதற்கு, அதே போல நூல்களை அதிகம் கற்று பயிலுகிற ஆர்வலர்களுக்கு
உதவியாக இருக்கிற வகையிலே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை இங்கே அமைக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் கோரிக்கையை இந்த ஆண்டு நிறைவேற்றுவார்கள் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. எனவே அந்த பணியும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. எனவே நம்முடைய பல்வேறு திட்டங்கள் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிற திட்டங்களாகவும் அதையும் தாண்டி வெளிநாடுகளில் இருக்கிற பிரதமர்கள் அதிபர்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாநிலத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறந்த ஆட்சியாக, மக்களுக்கான ஆட்சியாக, மாணவ மாணவிகளுக்கான ஆட்சியாக, தொழிலாளர்களுக்கான ஆட்சியாக, விவசாயிகளுக்கான ஆட்சியாக, அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஆட்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொற்கால ஆட்சியினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம்.